அனைவருக்கும் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பண ஈர்ப்பு விதி நம்ம 1000 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 30வது விதி பார்க்குறோம். என்ன சொல்ல போறீங்க சார் 30வது விதி அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு வாட்டர் டேப்பு, அந்த டேப்பில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணி சொட்டுற தண்ணியை தேக்கி நிறுத்தி பாருங்கள், நிச்சயமாக பணத்தை ஈர்க்க முடியும். நம்ம வீட்டில் டேப்பை தண்ணியை நிறுத்துறதுக்கும் பணத்துக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பண ஈர்ப்பு விதியில் தண்ணி தான் ஒரு பெரிய மகாலட்சுமி. யார் ஒருவன் தண்ணியை சேவ் பண்ணுறானோ அவன் பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். உங்கள் வீட்டில் டேப்பில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது, டொக்கு டொக்கு டொக்குன்னு சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணியை வேறு டேப்பை வாங்கி அந்த தண்ணியை நிறுத்தி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் நடக்குன்னு சொல்லிக்கிட்டு பண ஈர்ப்பு விதி 1000 விதியில் 30 விதி சிறப்பாக சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரமடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.